மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.கே. உதயகுமார் ஸ்டாலினுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறுகையில், சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட திமுக வாக்குச்சாவடி பயிற்சி முகாமில் ஸ்டாலின் பேசிய பேச்சு என்பது கற்பனை உலகில் வாழ்ந்து வருகிறார் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. தமிழக அணியா, டெல்லி அணியா முடிவு செய்யப் போகும் தேர்தல் என்று கூறியுள்ளார். குறிப்பாக 75,000 வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் 350 வாக்குகளை பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயம் செய்து 2,60,00,000 ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்துள்ளார். தமிழகத்தில் திமுகவின் எதிர்ப்பு அலையை உள்ளது. இந்த அரசின் கொழுங்கோல் வேதனையை அவர் உணர்ந்தவரா அல்லது உணரவில்லையா? தொடர்ந்து மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, பாலியல் வன்முறை அதிகரிப்பு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் நடமாட்டம் என இன்றைக்கு உலக அளவில் தமிழகம் தலைகுனிந்து உள்ளது. ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் இதுவரை பொய் பேச வல்லவராக ஸ்டாலின் மாறியுள்ளார். இதனால் தமிழக மக்களின் நம்பிக்கை இழந்ததற்கு முக்கிய காரணமாக உள்ளது. அவர் பேசுவதை பார்த்தால் அவர் எந்த நாட்டில் இருக்கிறார், எந்த அளவில் கற்பனை உலகில் தான் வாழ்கிறார் என்பது நமக்கு வியப்பாக தெரிகிறது. தமிழகத்தில் நடைபெற்ற SIR பணியில் 5.5 கோடி வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வர உள்ளது. தமிழகத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தின் மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் மூலம் 185 தொகுதிகளில் 100% மக்களின் நம்பிக்கை எடப்பாடியார் பெற்றுள்ளார். இன்றைக்கு உலக 8 கோடி தமிழக மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் 5.5 கோடி வாக்காளர்களின் ஒரே நம்பிக்கையாக எடப்பாடியார் உள்ளார். இன்றைக்கு ஒட்டுமொத்த வாக்காளர்களும் எடப்பாடியார் நம்பிக்கையை பெற்றுள்ளனர் என்பதை காண ஸ்டாலின் ஒப்புதல் வாக்குமூலம் போல நமக்கு தெரிந்துவிட்டது. 5.5 கோடி வாக்காளர்கள் உள்ள 75,000 வாக்குச்சாவடிகளில் 2.5 கோடி வாக்குகளை பெற்றால் போதும் என தனக்கு இலக்குகளை ஸ்டாலின் சுருக்கிக் கொண்டார். இன்றைக்கு எடப்பாடியார் மீது மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் இந்த புள்ளிவரம் காட்டுகிறது. 3 கோடி வாக்காளர்களை தள்ளி வைத்துவிட்டு 2.5 கோடி வாக்காளர்கள் போதும் என நினைத்து உள்ளார். மெஜாரிட்டி மக்கள் மிகவும் எதிர்ப்பு உள்ளதால் இதன் மூலம் ஸ்டாலின் ஒப்புக்கொண்டு உள்ளார். அதனால் தான் வரும் தேர்தலில் டெல்லி அணியா, தமிழக அணியா என திசை திருப்பும் வேளையில் ஸ்டாலின் உள்ளார். அது மக்களிடம் எடுபடாது. தமிழகத்தில் மீண்டும் மக்களாட்சி மலர வேண்டும். இன்றைக்கு 5.5 கோடி மக்களும் எடப்பாடியாருக்கு மகுடம் சூட்ட தயாராகிவிட்டனர். தற்போது டெல்லி அணியா, தமிழக அணியா என்று தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தில் மக்களாட்சி வேண்டுமா, மன்னராட்சி வேண்டுமா என்று தான் நிலைப்பாடு. இதில் நிச்சயம் எடப்பாடியார் தலைமையில் மக்களாட்சியை தமிழக மக்கள் மலர செய்வார்கள். இதையெல்லாம் தெரியாமல் முதலமைச்சர் கனவு உலகத்தில் வாழ்ந்து வருகிறார். கற்பனை உலகத்தை தள்ளி வைத்துவிட்டு கள நிலவரத்தை ஸ்டாலின் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். தமிழகத்தில் 2026 தேர்தலில் எடப்பாடியாரா, ஸ்டாலினா என்று தான் உள்ளது. இதில் நிச்சயம் மக்களாட்சி எடப்பாடியார் தலைமையில் மலர என கூறினார். வாக்குகள் பெற்றால் போதும் என்று தன்னுடைய இலக்கை அவர் சுருக்கி கொண்டிருப்பது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது தாய் தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றைக்கு அவர் புள்ளி விவரங்களுக்கு கிடைத்திருக்குமோ என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு 3 கோடி வாக்காளர்களை தள்ளி 26 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியாரா, ஸ்டாலினா என்று சொன்னால் ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு மக்களாட்சிக்கு மகுடம் சூட்ட தயாராகிவிட்டார்கள் என்பதை காலம் நமக்கு உணர்த்த இருக்கிறது. நன்றி, வணக்கம்.